ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாள்ல எனக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகின ஒரு வார்த்தை, எனக்கு அதிகமா என்னோடு பேசின வார்த்தையை உங்களுக்கு நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னுடைய வாழ்வுல நான் இவ்வளவு அதிகமாய் முயற்சி செய்தும் எனக்கு இவ்வளவு அதிகமான தடைகள் இருக்கிறது. மனிதர்களால் தடைகள், என்னுடைய பொருளாதாரத்துல தடைகள், என்னுடைய பலத்தினால தடைகள், எனக்கு ஆரோக்கியத்துல தடைகள் இருக்கிறது. எனக்கு இவ்வளவு அதிகமான பிரச்சனைகள் தடைகளாய் எனக்கு முன்பதாக இப்படி இருக்கிறது. நான் இதை எப்படி தாண்ட முடியும்? எப்படி நான் அதை இருந்து வெளிப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கவலையோடு நிற்கிறதை தேவன் கண்டிருக்கிறார். எனவேதான் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு முன்பதாக அவர் நடந்து போகிறேன் என்கிறார். ஏனென்றால் தடைகளை தகர்த்தெறிந்து நம்மை வல்லமையோடு மகிமையாய் வெற்றி சிறக்க கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு சொல்லுகிறேன் என்று நினைப்பட்டுகிறார். இந்த நாளை கர்த்தர் நமக்கு முன்பதாக தடைகளை எல்லாம் மாற்றி, நம்முடைய பொருளாதார தடையா இருக்கலாம், நம்முடைய வியாதியா இருக்கலாம், நம்முடைய பிரச்சனைகளா இருக்கலாம், நம்முடைய போராட்டங்களா இருக்கலாம், எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பதாக நடந்து செல்கிறேன் என்று இன்றைக்கு நமக்கு திட்டமும் தீர்க்கமாய் உணர்த்துகிறார். எனவே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் மகிழ்ச்சியோடு கர்த்தர் நம்முடைய தடைகளை மாற்றி விடுவார் என்று உற்சாகத்தோடு உண்மையாய் தேவன் நம்மை வாழ வைக்கப் போகிறார், ஆசீர்வதிக்கப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.